திருமூலருடைய ஞானம் ஆன்மீகத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அது உலகம், மனித உடல் மற்றும் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆழமான அறிவியல் பார்வைகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. இந்த அறிவியல் புறக்கருவிகளால் ஆராய்ந்து பெறப்பட்டதல்ல, மாறாக யோகத்தின் மூலம் அகவயமாக உணரப்பட்ட ஒரு உண்மை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இந்த ஒற்றை வரி சித்தர் மரபின் உடல் குறித்த தத்துவத்தை புரட்சிகரமாக முன்வைக்கிறது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்கிறார். அதாவது உடல் அழிந்தால் உயிரின் செயல்பாடும் அழியும். உறுதியான மெய்ஞானத்தை அடைய முடியாது. எனவே உடலை வளர்க்கும் வழியை அறிந்து நான் உடலை வளர்த்தேன், அதன் மூலம் உயிரையும் வளர்த்தேன் என்பதுதான் இதனுடைய பொருள். துறவரம் செல்லும் பல மரபுகள் இந்த உடல் என்பது ஒரு சிறைக்கூடம், ஆன்மாவுக்கு எதிரி என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இவர் அதற்கு நேர்மாறாக உடலை ஆன்மீக சாதனைக்கான மிக அவசியமான கருவி என்கிறார். உடல் நலமின்றி, நீண்ட ஆயுள் இன்றி ஒருவரால் கடினமான யோக பயிற்சிகளை மேற்கொண்டு மெய்ஞானத்தை அடைய முடியாது. எனவே மருத்துவம், உணவு கட்டுப்பாடு, யோகாசனம் போன்ற உடலை பேணும் உபாயங்கள் யாவுமே ஆன்மீக பயிற்சிகளை அன்றி உலகில் சார்ந்தவை அல்ல. இந்த தத்துவம் ஆன்மீகத்தை அன்றாட வாழ்வோடு இணைக்கிறது. உடல் நலமும் ஆன்ம நலமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்ற மிக நவீனமான முழுமையான ஒரு பார்வையை திருமந்திரம் நமக்கு வழங்குகிறது. அடுத்து இவருடைய சித்த மருத்துவ ஞானம். திருமந்திரத்தில் சித்த மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடுகள் பல இருக்கிறது. உடல் நோய், மனநோய் ஆகியவற்றை தடுப்பதும் குணப்படுத்துவதும், நோய் வராமல் காப்பதும், இறுதியில் மரணத்தையே வென்று நீண்ட ஆயுளை வழங்குவதுமே உண்மையான மருத்துவம் என்று திருமூலர் சொல்கிறார். அடுத்து காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 தோஷங்களுடைய சமநிலை குறைபாடே நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ற சித்த மருத்துவத்தின் மூல கோட்பாட்டை இவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து மனநலத்திற்கும் உடல்நலத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை இவர் ஆழமாக உணர்ந்திருந்தார். மன அழுத்தம், கோபம் போன்ற உணர்வுகள் உடல் நோய்களை உருவாக்கும் என்பதை அவர் பாடல் வழியாக சொல்லியிருக்கிறார். இது இன்றைய உளவியல் மருத்துவத்தின் ஒரு முன்னோடி என்றே சொல்ல வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஆயுளுக்கான ஒரு அறிவியலான காயகல்பம். காயகல்பம் என்பது உடலை நோயின்றி காத்து முதுமையை விரட்டி ஆயுளை நீட்டிக்கும் சித்தர்களுடைய ஒரு கலை. நீண்ட காலம் வாழ்ந்தால் மட்டுமே முழுமையான யோக சாதனையை முடிக்க முடியும் என்பதால் காயகல்பம் ஒரு முக்கியமான ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுகிறது. திருமூலர் கடுக்காயை அமுதம் என்று போற்றுகிறார். இது உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் தூய்மை செய்யும் வல்லமை கொண்டது என்கிறார்.